அரசு சைடில் டாஸ்மாக் நடத்தினா இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு புரியுது. இது தனியார் மயம் ஆக்குறது மூலியமா அதை குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? குறைக்க முடியல. இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. நீங்கள் குடிக்கிறது தம்மடிக்கிறதெல்லாம் நிப்பாட்ட முடியாது. நீங்கள் கடையை சீப்பை எடுத்து வச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்னு சொல்கிற மாதிரி கடை எழுத்து முடிட்டா யாரும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. பார்வை இருக்குல்ல சார், அது திமுக இருக்கிறப்ப அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எவனா சொல்கிறானா? இப்போ அவையார் காலத்துல இருந்து எகிப்து பிரமிடு காலத்துல இருந்தே குடிச்சிட்டு இருக்கிறான் மனுஷன். 5000 வருஷமா குடிக்கிறத நீங்கள் எப்படி நிப்பாட்ட முடியும்? அப்படிலாம் நிப்பாட்ட முடியாது. இதே தனியார் கடையில் விலை கூட வச்சு விட்டாங்கன்னா எம்ஆர்பிக்கு மேலே விற்கக்கூடாது. அந்த பாட்டிலில் 200 போட்டுருக்குன்னா 200 தான் விற்க முடியும். இப்போ கவர்மெண்ட் பாரு கவர்மெண்ட் டாஸ்மாக்னா சில ஒரு வயது இருக்கு, வயது வரம்பு இருக்கு. இந்த வயதுக்கு மேலே போய் சரக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு கடைப்பிடிக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு வரம்பு இருக்குன்ற இருக்கு. 21 வயசு கம்மியானவங்களுக்கு மது பொருட்கள் கொடுக்கக்கூடாது, சிகரெட் பொருட்கள் கொடுக்கக்கூடாதுன்றது இருக்கு. அப்படிதான் கொடுக்குறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சரக்கும் சேர்த்து வச்சு விற்றா லேடிஸ் வரமாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கடைக்காரன் விற்க மாட்டான். இந்த கடையை கவர்மெண்ட் நடத்தினாலும் சரி நடத்தலைனாலும் சரி 45,000 கோடி வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். சாதியால சமுதாயத்துக்கு கேடு, குடியால சமுதாயத்துக்கு கேடு இல்லை, வீட்டுக்கு தான் கேடு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக அரசு 2500 டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அது நல்ல விஷயம்தான். நல்ல விஷயங்களா? என்ன காரணம்? இப்போ இந்த 2003 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக ப்ரைவேட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுனால, கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுனால அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஓகே, எல்லோரும் பேசுறது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அது இதுன்னு இப்படி பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போயிடுறாங்க. உண்மையிலேயே டாஸ்மாக் வருவதற்கு டாஸ்மாக் ரீட்டைல் ஷாப்பு, அது நல்லா புரிஞ்சுங்க. சரக்கு எப்படி வருதுன்னா டிஸ்டிலரியிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வரும். அங்கேருந்து வர்றது நேராக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 83, 84 எம்ஜிஆர் டாஸ்மாக்ன்ற நிறுவனத்தை உருவாக்குறார். உருவாக்கி அந்த நிறுவனம் எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டில் மது விற்பனைக்கான ஒரு நிறுவனம். மது விற்பனைக்குன்னா அவங்க தான் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ தமிழ்நாடு பூரா எங்கே மது கிடைக்கிறதுனாலும் டாஸ்மாக் மூலமாக மட்டும்தான் வர முடியும். ஃபேக்ட்ரியிலேருந்து நேராக வர முடியாது. ஓகே, ஒரு சில மாநிலங்களில் இந்த மாதிரி டாஸ்மாக் இல்லைன்னா வேறு மாதிரி அவங்களே ப்ரைவேட்லலாம் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒயின் ஷாப்லேருந்து ப்ரைவேட்டுக்கு வரும், ப்ரைவேட்லேருந்து கடைங்களுக்கு வரும். நம்ம ஊரில் அப்படி இல்லை. அந்த டிஸ்டிலரியிலேருந்து டாஸ்மாக் வரும், டாஸ்மாக்லேருந்து ரீட்டைல் கடைக்கு வரும். இது 2003 வரை அப்படி தான் இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் தான் என்ன பண்ணிட்டாங்க, அதை மாற்றுறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் மக்கள் நலன்லாம் கிடையாது. அவங்களுக்கு திமுக மேலே இருந்த காண்டு. நான் ஓப்பனாக நேராகவே சொல்கிறேன். திமுக அது என்ன சம்மந்தம்? ஏன்னா பெரும்பாலான அந்த ஒயின் ஷாப்பு பூரா நடத்திக்கிட்டு இருந்தது திமுககாரங்க. அதனால் என்னென்னா ஜெயலலிதாவுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, எப்படா இவங்க ஆட்சியிலே இல்லைனாலும் காசு இருக்குது இவங்கள்ட்ட, இவங்க ஆளுங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுககாரனும் வச்சுருக்கான், அதிமுககாரனும் வச்சுருக்கான். ஆனால் அதிமுககாரன் செலவு பண்ண மாட்டான். திமுககாரங்க காசு வச்சுருப்பாங்க, செலவும் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு மெயினாக வருமானம் இந்த கடைங்க ஒயின் ஷாப் நடத்துறதுனால வருதோ அப்படின்னு யோசிச்சுட்டு 2003 என்ன பண்ணிட்டாங்க, நான் இனிமேல் கடைங்க தனியாருக்கு கிடையாது, எல்லாத்தையும் கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தும் அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்ன உடனே எல்லோரும் வாஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாசமாக போனது. ஏன்னா 2003 நீங்கள் எந்த வயசில் இருந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அன்றைக்கி உள்ள சூழ்நிலாம் உங்களுக்கு தெரியாது. 2003 எனக்கு 33 வயசு. சரியா? அந்த ப்ரைவேட் டாஸ்மாக்கையும் நான் பார்த்துருக்கேன், இப்போ இருக்க டாஸ்மாக்கையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, கவர்மெண்ட்டே நடத்துது அப்படின்னா சம்பளம் கம்மியாக தான் கொடுத்தாங்க. அப்போ 5000 ரூபா தான் கொடுத்தாங்க 2003. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இப்போ 11,000 ரூபாய் என்னவோ தான் கொடுக்குறாங்க. 11,000 ரூபாயை வச்சுக்கிட்டு சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் உங்களால் வாழ முடியுமா? முடியாது, சத்தியமாக வாழ முடியாது. ஸோ அந்த ஊழியர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ தனியார் நடத்தாமல் இவங்க கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. என்னெல்லாம் குறைகள் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் கேட்குற சரக்கு கிடைக்கலன்றாங்க. அவங்களா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பிராண்ட் வச்சுருக்காங்க. அதை தவிர வேறு எதுவுமே விற்க மாட்டாங்க. இதுதான் அடிப்படையாக முதல்ல சொல்லக்கூடிய பொதுமக்கள், அதாவது குடிமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு.
ரெண்டாவது குற்றச்சாட்டு குவார்ட்டருக்கு 10 ரூபா ஜாஸ்தியாக வாங்குறாங்க, ஆஃப் வாங்கினா 20 ரூபா ஜாஸ்தியாக வாங்குறாங்க, ஃபுல் வாங்கினா 40 ரூபா ஜாஸ்தியாக வாங்குறாங்க அப்படின்னு அடுத்த குற்றச்சாட்டு. அந்த பார் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க உள்ள, அது ரோட்டில் ஓடுற சாக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் கூட இது அதை விட சுத்தமாக இருக்கும். அங்கேயே வாந்தி எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி கன்றாவியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் பேக்கெட்லேருந்து அந்த வாட்டர் பாட்டிலு, கிளாஸு எல்லாமே பல மடங்கு அதிகமான ரேட்டில் விற்கிறாங்க. வெளியே வாட்டர் பாட்டில் 10 ரூபான்னா உள்ளே 30 ரூபா சொல்கிறாங்க. அதே 200 ml வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு கிளாஸ் வெளியே 2 ரூபா அப்படின்னு சொன்னால் உள்ளே 15 ரூபா சொல்கிறாங்க. இந்த இவ்வளோண்டு ஒரு வேர்க்கடலை பேக்கெட்டை போட்டு 20 ரூபா அந்த கடலை பேக்கெட்டுன்றான். இப்படி அநியாயத்துக்கு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது அடுத்த கம்ப்ளைண்ட். ஆக தனியாருக்கு வந்த பிறகு, ஐ மீன் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்த பிறகு இப்படி எல்லாமே மோசமாயிடுச்சு. அப்போ இதை கவர்மெண்ட் வந்து தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க பூரா அந்த கடையிலேருந்து வர லாபத்தால் வாழ்கிறவங்க கிடையாது. இப்போ ஒருத்தர் டாஸ்மாகில் வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு அந்த டாஸ்மாகில் என்ன விற்றா என்ன, விற்கலனா என்ன? ஓகே, புரியுதா? இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு தான் விற்றுது, விற்றுட்டு போட்டோம். இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு விற்று, எந்த டார்கெட்டும் கிடையாது அவருக்கு. அப்படி இல்லை, டார்கெட்டே வச்சா கூட அவங்க ஏன் கவலைப்பட போகிறாங்க? ஓகே, அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்ன பணம் வந்து கொண்டு போய் பேங்க்கில் கட்டணும், அவ்வளோதான். அந்த பணத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி 10,000 ரூபா விற்றுருக்கு, வீட்டுக்கு இன்னும் 2,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிடலாம், எடுத்துகிட்டு போக முடியுமா என்ன? அவங்க வெறும் ஊழியர்கள், அங்கே விற்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு. இப்போ சொன்னாங்க உடனே பில்லு போடுங்க அப்படின்னாங்க. அவங்க பில்லு போட தான் செய்கிறாங்க. எப்படி பில்லு போடுறாங்கன்னா பில் போடுற மிஷினை பின்னாடி உள்ளே வச்சுக்கிறாங்க. தனியாக ஒரு ஆள் உட்காந்து ஒரு குத்துமைப்பாக பில்லு போட்டு கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர் அந்த பக்கமாக. அரசாங்கம் பில்லு போட சொல்லிச்சு, அதுக்கு ஒரு மிஷின், பில் போடுற மிஷின் கொடுத்தாங்க. அவங்க பில்லு போடுறாங்க. என்ன சரக்கு வந்ததுன்னு பார்த்துட்டு குத்துமைப்பாக அதில் என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்லை போட்டு கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் ஜிபே இதெல்லாம் கொண்டாந்து வச்சு பார்த்தாங்க. அப்போவும் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்த கேஷ்லேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கும். அதை சுத்தமாக நீங்கள் ஒழிச்சு கட்டணும்னா ஒரே ஒரு வழி தான். என்ன தெரியுமா? ஒயின் ஷாப்பில் டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும்தான், கேஷே கிடையாதுன்னு சொல்லிடணும். நிறைய உழைக்க மக்கள் கஷ்டப்படுவாங்களே டிஜிட்டல் ஆகிட்டா. எளிய மக்கள்லாம் போய் சரக்கு வாங்க முடியாது. குடிமக்கள், எளிய மக்கள்லாம் டிஜிட்டல் ஃபோன் இருக்காது, சின்ன ஃபோன் தான் வச்சிருப்போம். அவங்கள கஷ்டப்படுவாங்களா? நிறைய பேர் காசே இல்லாமல் குடிக்க வரான் தெரியுமா? கட்டிங் ஷேரிங் இருந்தால் பரவாயில்ல, சும்மா வெறுமனே வந்து நின்றுட்டு சார் ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறது. அப்புறம் சார் 10 ரூபா தான் இருக்குது, இன்னொரு 10 ரூபா கொடுங்க, இப்படியே ஒரு 10 பேர்கிட்ட வாங்கிட்டு அவன் போய் ஒரு கட்டிங்கை போட்டு வீட்டுக்கு போகிறான். காசே இல்லாமல் தான் குடிக்க போகிறாங்க. நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்டை பற்றி பேசிங்க. காசு வச்சிருக்கிறவனா இருந்தால் என்ன பண்ணுவான்? ஒரு 200 ரூபா கையில் வச்சிருக்கான்னு வச்சுங்க, பக்கத்தில் யாராவது வருவார் ஜிபேயில், சார் இந்த 200 ரூபா வச்சுங்க, அப்படியே ஜிபே பண்ணி எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்கணும், அவன் வாங்கிட்டு போயிட போகிறான். உள்ள கேஷே கிடையாதுன்னு நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அவுட்லெட்டில். அது இங்கேயும் சரி, ரேஷன் கடையிலையும் சரி, 2 இடத்துலையுமே கேஷ் டிரான்சாக்ஷனே கிடையாது, ஒன்லி டிஜிட்டல் பேமெண்ட்டு தான் அப்படின்னு சொன்னால் தான் இந்த ஊழல் ஒழியும். இல்லாத வரை இந்த ஊழல் ஒழியவே ஒழியாது. இப்போ ரேஷன் கடையில் என்ன பண்ணுறாங்க? 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்குறாங்களா? கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாது. என்னென்னா அரசாங்கம் பார்த்து இவங்களுக்கெல்லாம் உண்டு, இவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கார்டு வச்சுருக்க எல்லாருக்கும் அரிசி உண்டு, சரியா? அது வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வாங்குறதே கிடையாது. அந்த 35 கிலோ அரிசி அவங்க வாங்குறதே கிடையாது. அவன் மாதம் அவன் பில்லு போட்டு பில்லோட சேர்த்து தான் போட்டு அனுப்புகிறான். எஸ்எம்எஸில் வருது 35 கிலோ அரிசி 0 அமௌண்ட் அப்படின்னு போட்டே தான் வருது. அப்போ அதை ஒழிக்கணும்னா எப்படி ஒழிக்கலாம்? டிஜிட்டல் ஆக்கணும். டிஜிட்டல் ஆக்கினா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு 1000 கடை இருக்குன்னா 1000 கடைக்கு ஒரு ரேஷன் கடை, 1000 வீடுக்கு 1000 கார்டு, அதுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, ஒரு ரேஷன் கடை இருக்குது. வெறுமனே நீங்கள் கார்டில் தான் பில்லு போடணும், டிஜிட்டல் பேமெண்ட்டில் தான் பில்லு போடணும்னு சொன்னால் அவன் எத்தனை பில்லு டூப்ளிகேட் போடுறதுக்கு கார்டு ரெடி பண்ணுவான். அப்படியே ரெடி பண்ணாலும் அந்த அமௌண்ட் எங்கே போயிடும்? இதுக்கு போயிடும், பேங்க்குக்கு போயிடும். புரியுதா? இங்கேயும் நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபால எக்ஸ்ட்ரா கேஷே கிடையாது அந்த கவுண்டரில். சார் நீங்கள் சொல்வது புரியுது. இப்போ அரசு சைடில் டாஸ்மாக் நடத்தினா இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு புரியுது. இது தனியார் மயம் ஆக்குறது மூலியமா குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? குறைக்க முடியல. இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதாவது சிகரெட்டு, போதை, இப்போ இது ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் வந்து அதுக்கு போடக்கூடிய வரிக்கு பேரே என்ன தெரியுமா? சின் டேக்ஸ் அப்படிம்பாங்க. சின்னா பாவம்,
பாவத்தினால் வரும் வரி அப்படின்னு தான் அதுக்கு பேரு உலகம் பூராமே. நீங்க குடிக்கிறது தம்மடிக்கிறதெல்லாம் நிப்பாட்ட முடியாது. நீங்க கடையை சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்னு சொல்ற மாதிரி கடை எழுத்து மூடிட்டா யாரும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. பார்வை இருக்குல்ல சார், அது திமுக இருக்கிறப்ப அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எவனா சொல்றானா? அது திமுக இருக்கிறப்ப மட்டும் சொல்லுவாங்க, இப்ப எவனா சொல்லிட்டு இருக்கிறானா? கடையை மூடுறதுனால யாரும் குடிக்காமலாம் இருக்க மாட்டான், எல்லாரும் குடிப்பான். என்ன ஆகும்னா கள்ளசாராயம் பிளாக் மார்க்கெட்டு ஜாஸ்தி ஆகும். ஆங்கிலத்தில் ஒரு நல்ல பழமொழி என்ன தெரியுமா கவர்மெண்ட் நடத்துறதுக்கு? இஃப் யூ cannot கண்ட்ரோல் இட் டாக்ஸ் இட். ஒரு விஷயத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வித்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு வரியை போடு. அதை விற்காதெல்லாம் சொல்ல முடியாது. சாரா ட்ரிங்க்ஸுன்றது 5000 வருஷமா இருக்குது உலகத்தில். இப்போ புதுசாக ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் மது குடித்தீர்கள் என்றால் அடுத்த 2 தலைமுறையில் எல்லாரும் இன்ஃபர்டைல் ஆகிடுவாங்க. அப்புறம் குழந்தையே பிறக்காது. அப்படி குழந்தை பிறக்காதுன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மனுஷன் இல்லாமல் போயிருப்பான். எகிப்தில் பிரமிடில் எழுதி வச்சிருக்கான் பீ செய்கிறது எப்படின்னு. சோமபானம் சுறாபானம்ங்கிறதா வரலாற்றில். அதுதான் வந்து ஹோமம்னு சொல்றது. என்னது ஹோம யஜ்னான்னா வேற ஒன்றும் இல்லை, கஞ்சாலேருந்து போதை மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்ற சமஸ்கிருத மெத்தட் தான் அது. இங்கே ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதிகமாக நான் பார்க்க போனாங்க நம்ம ஔவையார்னு ஏதோ கூடு போட்ட கிளவின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஔவையார் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் உமன். அவங்க ஜாலியாக கல்யாணம் பண்ணாமல் அவங்க பல இடங்களை சுற்றி பார்த்துக்கிட்டு பல பாடல்கள் பாடிக்கிட்டு அவங்க தனியாக இருந்த ஒரு பெண் அவங்க பாட்டிலாம் கிடையாது. அவங்க எழுதியிருக்காங்க. அதிகமாக நான் பார்க்க போனால் சரக்கு நிறைய இருந்ததுன்னா எனக்கு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அதுலேயும் பழைய சரக்காக இருந்தால் அதை எனக்கு கொடுத்துட்டு இல்லை புது சரக்காக அவர் அதிகமாக யூஸ் பண்ணுவார். சரக்கு இருக்கிறதே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு பாடுங்க நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னு என்னை குடிக்க வச்சுட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாருன்னு ஔவையார் எழுதியிருக்காங்க. இப்போ ஔவையார் காலத்துல இருந்து எகிப்து பிரமிடு காலத்துல இருந்தே குடிச்சிட்டு இருக்கிறான் மனுஷன். 5000 வருஷமா குடிக்கிறத நீங்கள் எப்படி நிப்பாட்ட முடியும்? அப்படிலாம் நிப்பாட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணா இஃப் யூ cannot கண்ட்ரோல் இட் டாக்ஸ் இட். அந்த விற்பனையை நிப்பாட்ட முடியாதுன்னா அதுக்கு வரி போடுங்க. வரி போட்டு அரசாங்கத்துக்காவது காசு வரட்டும். குடிக்காதவனுக்கு நல்லது செய்யலாம், குடிக்காதவனுக்கு நல்லது செய்யலாம். அரசாங்கம் என்ன செய்யலாம்னா குடி பழக்கத்தால் வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணலாம். குடிக்காதீங்கப்பா, குடிச்சா நாசமாக போவீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சிகரெட் பேக்கெட்டில் பாருங்க, இப்போ அவ்வளோ படம் போட்டு இதை குடிச்சிங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி படம் போடுறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் பேசலாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்கள் குடிக்காதப்பா, குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் நஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வை கொண்டாடலாமே தவிர விழிப்புணர்வை கொண்டாடலாம். அதுலேருந்து மீண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் மறுவாழ்வு மையம் வைக்கிறோம், அந்த மாதிரி போகலாம். கடையை மூடிட்டா குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து மொட்டையான வாதம். அது நடக்காத விஷயம். இந்தியாவில் மதுவிலக்கு இருக்கிற ஒரே மாநிலம் குஜராத் தான். குஜராத்தில் மட்டும் நீங்கள் எந்த சரக்கு கேட்டிங்கனாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் கூட கிடைக்காது, ஆனால் குஜராத்தில் கிடைக்கும். மதுவிலக்கு என்ன போட்டால் அதுதான் நடக்கும். கள்ள மார்க்கெட்டில் வைப்பாங்க. அப்போ அரசாங்கமே வைக்கலாமா? வேண்டியதில்லை, தனியார்கிட்ட கொடுத்துருங்க. நான் பார்த்தப்ப தனியாரில் இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அந்த பார் இருக்கிற இடம், ஒயின் ஷாப்பு எல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவன் 5 லட்சம் 10 லட்சம் லைசன்ஸ் ஃபீஸ் கட்டி அந்த கடையை வாடகைக்கு லீஸ்க்கு எடுத்துருக்கான். அதை நடத்துறதுக்கு லைசன்ஸுக்கு பணம் கட்டியிருக்கான். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ கட்டி தான் கடை எடுப்பாங்க. அந்த 10 லட்சம் முதல் போட்டவன் லாபம் வரணும்னா கடையை கன்றாவியாக வச்சிருக்க மாட்டான். வச்சிருந்தா ஆள் வராது. நீங்கள் கடையை வந்து மோசமாக வச்சுருந்தான்னு வச்சுக்கிங்களேன், அழுக்கு பிடிஞ்சி கன்றாவியாக இருக்குன்னா அந்த கடைக்கு வருவான். பக்கத்தில் இயல்போ சமூக பார்வை இருக்குது சார். ஒரு துறை வந்து தனியார் மயமாக்கிட்டா எளிய மக்களை அணுக முடியாது. அது விலை வந்து 2003 வரை அப்போ எளிய மக்கள்லாம் சாராயம் குடிக்கவே இல்லையா? இது ட்ரிங்க்ஸ் சாப்பிடவே இல்லையா? 2003 வரை குடித்தாங்களே. அப்போல்லாம் எப்படி குடித்தாங்க? அப்போ நான்லாம் பார்த்துருக்கேம்மா. ஒரு பாரில் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த காலத்தில் நான் சொல்கிறது இப்போ இல்லை, இப்போல்லாம் டிஸ்போசபிள் சிரிஞ்சு வந்துருச்சு. அந்த காலத்தில் டிஸ்போசபிள் சிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிரிஞ்சு நீடில் இது எல்லாத்தையும் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் எடுத்து டாக்டர் வந்து ஃபிட் பண்ணி மருந்து எடுத்து ஊசி போடுவார். டிஸ்போசபிள் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து அப்படியே எடுத்து போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருவார். அதுபோல் ஒரு டப்பு மாதிரி வச்சுருப்பான். அதில் சுடு தண்ணி இருக்கும். சுடு தண்ணியில் கண்ணாடி கிளாஸ் கழுவி உள்ளே போட்டு வச்சுருப்பான். அவ்வளோ சுகாதாரமாக சுத்தமாக இருக்கும்.
குடிக்கிற தண்ணி ஃப்ரீயாக வச்சுருப்பான், தண்ணி பாக்கெட்லாம் வாங்க வேண்டியதில்லை. அவன் வந்து அந்த தண்ணி பாக்கெட் விற்று அதில் லாபம் வருதான்னு பார்க்க மாட்டான். அவன் நிறைய பாட்டில் வாங்கினான்னா அவனுக்கு மார்ஜின். கடைக்கு வர்ற கஸ்டமரை ரீட்டைன் பண்ணணும்னு பார்ப்பான். அந்த நம்ம அப்பா அந்த கடைக்கே போவாங்க, நல்லா இருக்கும்பா அப்படின்ட்டு போவாங்க. இப்போ எவனாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடையை சொல்லிட்டு போவானா? எவனும் போக மாட்டான். ஏன்னா எல்லா கடையும் அப்படி தான் அந்த நாட்டம் முடிச்சு போய் தான் இருக்குது. ரெண்டாவது, இவங்கெல்லாம் அவங்க ரேட் அதிகமாக வச்சு விற்பாங்க. அவன் அதிகமாக வச்சு விற்றா நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னா நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் ஏதாவது ஆக்ஷன் எடுக்குமா? கடையும் நீ தப்பு பண்ணுற இடமும் உண்டு, அதை கண்ட்ரோல் பண்ணுற இடமும் உண்டு அப்படின்னு சொன்னால் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு அரசு ஊழியர் மேலே போய் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அது ரொம்ப ரேர் கேஸில் தான் நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர அன்றாடம் இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா கடையிலையும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு போலீஸ்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதே தனியார் கடையில் விலை கூட வச்சு விட்டாங்கன்னா எம்ஆர்பிக்கு மேலே விற்கக்கூடாது. அந்த பாட்டிலில் 200 போட்டுருக்குன்னா 200 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அவன் இவங்க கவர்மெண்ட் ஆளுன்றதுனால தான் 220 ரூபா கொடுன்னு கேட்குறான். நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும்னு. தனியார்ட்ட கடை இருக்குன்னா அவனும் 220 ரூபா கொடுன்னு கேட்க மாட்டானா சார் அப்படின்னா கேட்டு தான் பார்க்கட்டுமே. அவன் பக்கத்து கடைக்கு போயிடுவான். கஸ்டமர் கிட்ட கூட பக்கத்து கடைக்கு போயிடுவான். ஓ நீ 20 ரூபா எக்ஸ்ட்ராவா வேணாம் பண்ண அந்த கடைக்கே போகிறேன் அப்படின்னு. எம்ஆர்பின்னா என்ன அர்த்தம்னா அந்த ரேட்டில் விற்கணும்னு அர்த்தம் இல்லை, அந்த ரேட்டுக்கு மேலே விற்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு கடைக்காரன் காம்படிஷனில் 190 ரூபாய்க்கு கூட விற்கலாம். 200 ரூபா சரக்கு 200 ரூபா சரக்கு 190 ரூபாய்க்கு கூட விற்கலாம். இந்த ரொம்ப ஃபேமஸான பிரபா வைன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, பிரபா வைன்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க பிரபா வைன்ஸ். அந்த பிரபா வைன்ஸ் வேற இல்லை, கேக நேரில் இருக்குது, நெசப்பாக்கம் அந்த கார்னரில் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெரிய குடியாரன். நான் சொல்கிறது 1997 98 பெரிய குடியாரன். எப்போ குடியாரன் அந்த பிரபா வைன்ஸில் 80,000 ரூபாய்க்கு கடன் வச்சுருப்பான். இப்படி வீட்டில் உட்காந்துருப்பான். யாராவது இப்போ நாங்கள் திடீர்னு வரோன்னு வச்சுங்க, வந்துட்டீங்களா சரக்கு 10 இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரபா வைன்ஸுக்கு ஃபோன் அடிப்பான். ஃபோனை போட்டு குமார் பேசுகிறேன், இருக்கட்டும், ஒரு 2 ஃபுல்லு பிராண்டி, ஒரு 10 பீரு கொஞ்சம் போட்டு விட்ருங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு பையன் போட்டு சைக்கிளில் வச்சு தூக்கி கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு போவான். புரியுதுங்களா? ஒயின் ஷாப்பில் கடை வச்சுருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசாக இருக்குது சார். அதுவும் ஒன்றும் இல்லை, 80,000 ரூபா வரை வச்சுருந்தாங்க லிமிட்டு. 80,000 ரூபா வரை கூடிய லிமிட் உண்டு. வீட்டுக்கு ஹோம் டெலிவரிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு அந்த காலத்தில். ஏன்னா தனியார் என்ன பண்ணுறான்னா அதை அவன் முதல் போட்டிருக்கான். அப்போ அவன் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கணும், உள்ள சண்டை கிண்டை வராமல் பார்த்துக்கணும். யாராவது சண்டை போடுறாங்கன்னா டக்குன்னு அவன் ஆள் அனுப்பிச்சிடுவான். சரிப்பா போங்க அப்படின்னு பிரித்து விட்ருவாங்க. சண்டை போட்ட ஆளுங்களை முதல்ல வெளியே துரத்து விட்ருவாங்க. ஏன்னா இங்கே அடிச்சுட்டு பாட்டில் தூக்கி மண்டையில் அடித்து உடச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, குடிச்சிட்டு இருக்க மற்றவங்களாம் வெளில போயிடுவான். அவனை பொறுத்தவரை அது வியாபாரம். இப்போ இருக்கிற அந்த ஒயின் ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுறவங்கள பொறுத்தவரை இன்றைக்கி 100 பாட்டில் விற்றா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், 200 பாட்டில் விற்றா 2000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளோதான் அவனுக்கு. புரியுதா? கடைக்காரனை பொறுத்து கடையை ப்ரைவேட் வச்சு நடத்தினான்னா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு நல்லது சொல்லவா? இப்போ கிராமப்புறம் மாதிரி உள்ள பகுதின்னு எடுத்துக்கங்க. அங்கே வந்து ஒரு ஒயின் ஷாப் ஒருத்தர் வாடகை லைசன்ஸ் எடுத்து நடத்துகிறாரு. அந்த ஏரியாவில் கள்ளசாராயமே இருக்காது. யாராவது கள்ளசாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஆளாக போட்டு கொடுக்குறது அவர் தான் போட்டு கொடுப்பாரு. ஏன்னா அன்றைக்கி 1000 ரூபாய்க்கு கள்ளசாராயம் விற்றுதுன்னா அந்த 1000 ரூபாய்க்கு அவர் கடைக்கு வர வேண்டிய காசு அது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கவர்மெண்ட் பாரு கவர்மெண்ட் டாஸ்மாக்னா சில ஒரு வயது இருக்கு, வயது வரம்பு இருக்கு. இந்த வயதுக்கு மேலே போய் சரக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு கடைப்பிடிக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு வரம்பு இருக்குன்ற இருக்கு. 21 வயசு கம்மியானவங்களுக்கு மது பொருட்கள் கொடுக்கக்கூடாது, சிகரெட் பொருட்கள் கொடுக்கக்கூடாதுன்றது இருக்கு. அப்படிதான் கொடுக்குறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே ஒரு வேளை கொடுத்தாலும் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த அரசு ஊழியர் மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. ஆனால் தனியாராக இருந்தால் நடவடிக்கை எடுக்கும். அந்த கடை ஓனரத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க. கடை ஓனர் ஒரு தப்பு பண்ண பயப்படுவான். ஏன்னா எந்த தப்பு நடந்தாலும் நம்ம தூக்கி உள்ளே வச்சுருவான். நம்ம லைசன்ஸ் கட்டின 10 லட்ச ரூபா காசு போச்சு அவனுக்கு. இல்லை அங்கே லஞ்சம் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்காம இருந்தால் லஞ்சம் வாங்குறதுலாம் அதுக்கப்புறமா
இங்க நடவடிக்கையே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். ஓகே. அங்கேயா காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவர் வெளியே வரணும். இங்க இவரு சார் நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் என் மேலே வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கீங்க என்ன சார் இது அப்படின்னா சரின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதான் இங்க பிரச்சனை என்னன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அரசாங்கத்தில் இருக்கு. யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அதுவும் அரசாங்கத்து மேலேயே நடவடிக்கை எடுக்கணும்னா எப்படி எடுப்பாங்க? இப்போ டாஸ்மாக் இஷ்யூ வரும்போது ரெஸ்டோ பார்னு ஒரு பாருக்கு அனுமதி கொடுக்க போறதா தகவல் வெளியாச்சு. அது வந்து பொதுமக்கள் போக மாட்டாங்க. பொதுமக்கள் போக மாட்டாங்க. ரெஸ்டோ பார்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜ் அது. அதாவது இப்போ பெரிய ஹோட்டலில் இருக்க பாருக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 200 ஒரு குவார்ட்டர் விற்கிறான்னு வச்சிங்களேன், கடையில் டாஸ்மாக் கடையில் 200 அந்த குவார்ட்டர் விற்கிறான்னு வச்சிங்களேன். நீங்கள் அந்த பெரிய ஹோட்டல் நடத்துகிற பார் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா அதே குவார்ட்டர் வந்து 1000 ரூபா ஆகும், 900 ரூபா கிட்ட வரும். என்னன்னா லார்ஜாக தராம ஒரு லார்ஜ் 300 ரூபாம்மா. அதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஏதாவது சைட் டிஷ் மாதிரி ஃப்ரீயாக கொடுப்பான், அவ்வளோதான். அது பணக்காரன் போவான். சாதாரண மக்கள் இந்த ஒயின் ஷாப்புக்கு உள்ளே ஒரு பார் இருக்கும், அங்கேயே உள்ள போய் டப்புன்னு அடிச்சு வந்து வெளியே வந்துடுவான். அந்த பாரில் போய் காசு செலவு பண்ணவும் ஒருத்தன் முடியாது டெய்லி. இந்த பாரில் குடிக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா இங்கே ரொம்ப கலீஜாக இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தான் இந்த ரெஸ்டோ பார். இந்த குவார்ட்டர் ஒரு லார்ஜ் 300 ரூபா விற்கிறான்ல, அவன் 300 ரூபா சொல்லாமல் 100 ரூபாய்க்கு விற்பான். அது மாதிரி ஏசியெல்லாம் போட்டு இருக்காது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பணக்காரர்களுக்கான பாரும் எளிய மக்களுக்கான நாத்தம் பிடிச்ச பாருக்கும் நடுவில் ஒரு பார் தான் ரெஸ்டோ பார். நான் என்ன சொல்கிறேன், என்ன கர்மத்தை வேணா பண்ணிட்டு போ, கவர்மெண்ட் நடத்தாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், ரெஸ்டோ பார் கூட வேணாமா, சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு விற்றுட்டு போங்க. என்ன கெட்டு போச்சு? இல்லை, ரொம்ப சூப்பர் மார்க்கெட் ரொம்ப எளிமையாக கிடைத்தா எல்லாரும் குடிக்கிறதுக்கு வந்து ஆளாக்கப்படுவாங்க. இப்போ அது குடிக்கிறவனோட பிரச்சனை. உன் பிரச்சனை என்ன? நீ குடிக்க மாட்டல, நாளைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்றதுக்காக நீ நாளையிலேருந்து குடிக்க ஆரம்பியா? ரொம்ப எளிமையாக கிடைக்குது. இல்லை, நாளையிலேருந்து நீ சூப்பர் மார்க்கெட்டில் பியரும் விஸ்கியும் இருக்கு, அதனால நாளையிலேருந்து நீ குடிக்க போறியா? குடிக்க மாட்டேன். எவன் குடிக்கிறானா அவன் குடிச்சு போறான். இதை நான் ஒரு தடவை ஒரு ஐடியா சொல்லப்போ ஒருத்தர் என்ன சொன்னேன், என்ன சார் சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் லேடிஸ்லாம் வரமாட்டாங்க. லேடிஸ் வரமாட்டாங்கன்னா வருவாங்க வரமாட்டாங்கன்றது சூப்பர் மார்க்கெட்காரனோட பிரச்சனை, உன் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சரக்கும் சேர்த்து வச்சு விற்றா லேடிஸ் வரமாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கடைக்காரன் விற்க மாட்டான். இல்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா அவன் வச்சு விற்றுட்டு போகிறான். சாராயத்தை விட கெடுதல் ரொம்ப ஜாஸ்தியான சிகரெட்டை வந்து பொட்டி கடையில் வச்சு விற்கிறீங்க. நீங்கள் தேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணும், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் பேட் டு ஹெல்த், உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் தான் சொல்லாங்க. இது ஆரோக்கியத்தை தான் கெடுக்கும். உயிரை குடிக்கக்கூடிய சிகரெட்டை பொட்டி கடையில் வச்சு விற்கிறீங்க. சாக்லேட் பக்கத்தில் இருக்கு, குழந்தை வந்து சாக்லேட் வாங்குது, இன்னொருத்த வந்து சிகரெட் வாங்குறான். சிகரெட் உயிரை கொல்லக்கூடிய சிகரெட்டை பொட்டி கடையில் விற்கலாம். இது ஒருத்தனோட ட்ரிங்கை பொறுத்தவரை என்னப்பா பிரச்சனை? குடிக்கிறவனுக்கு தான் அது பிரச்சனை. அதுக்கு அடுத்த ரவுண்டு அவன் குடும்பத்துக்கு உண்ட பிரச்சனை. இதை தாண்டி வேற யாருக்கும் பிரச்சனை இல்லை. சமூகத்தில் அதனால வந்து நிறைய குற்றங்கள். என்ன குற்றம் நடந்தது சொல்லு? பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்தானா? இழுத்தான்னு தெரிஞ்சா வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி இவனை வீடை காலி பண்ணுவாங்க. குடிக்கிறவனுக்கு பிரச்சனை அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? குடிச்சதுக்கு அப்புறம் அவன் போய் நான் வச்சானு அவனே தள்ளாடி தடுமாறி கீழே கவுந்தடிச்சு வாந்தி எடுத்துட்டு அந்த வாந்தி மேலே படுத்து கிடக்கிறான். அவன் போய் ரேப் பண்ண போனான், அவன் போய் திருட போனான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குடியால யாருக்கு பிரச்சனை? குடிக்கிறவனுக்கு தான் பிரச்சனை. அடுத்தால அவன் குடும்பத்துக்கு பிரச்சனை. அதை பத்தின நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவன் குடும்பம் தான் எடுக்கணும். அவன் தான் தன்னை உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க விற்காம இருந்தா கள்ளசாராயம் வரும். பிளாக் மார்க்கெட்ல சரக்கு கிடைக்கும். பாண்டிச்சேரியில இருந்து மூட்டை மூட்டையா கொண்டாந்து இங்க வச்சு 200 ரூபா சரக்கு 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பான். சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? கள்ள மார்க்கெட் வந்துடும். குஜராத்ல முழு மது விலக்கு. குஜராத்ல மட்டும்தான் உலகத்துல இருக்க எந்த சரக்கு நீங்க கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா ஃபுல்லா பிளாக் மார்க்கெட். அப்போ நல்ல யோசிங்க. இதை பிரைவேட்ல கொடுத்துட்டீங்கன்னா இது ஒரு தனி ஈகோ சிஸ்டமா ஃபார்ம் ஆயிடும்.
ஒரு கிராமப்புறமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த ஏரியாவில் அவனும் கள்ளசாராயம் காய்ச்ச முடியாது. காய்ச்சினா இவனே முதல்ல அவனை உதைப்பான். அப்படியே அவன் கேட்கலன்னா இவனே போலீஸில் போட்டு கொடுத்துருவான். ஏன்னா ஒரு நாளைக்கு அந்த கள்ளசாராயம் காய்ச்சற இடத்துல 1000 ரூபாய் விற்கிதுன்னா, 1000 ரூபாய்க்கு சரக்கு கள்ளசாராயம் விற்கிதுன்னா என்ன அர்த்தம்னா அவன் கடைக்கு வர வேண்டிய மாதம் 30,000 ரூபாய் வருமானம் போச்சுன்னு அர்த்தம். புரியுதா? மாதம் அந்த கடைக்கு வர வேண்டிய 30,000 ரூபாய் வருமானம் போச்சுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா 30,000 வந்திருக்கணும். அது பூரா கள்ளசாராயம் குடிக்க போயிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் போலீஸில் போட்டு கொடுத்துருவான். குடிச்சுட்டு உள்ள சண்டை போடுவாங்க. சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் நாளையிலேருந்து எவனும் பாருக்கு வரமாட்டான்னு கடைக்காரனுக்கு தெரியும். சண்டை போட்டான்னா அவன் முதல்ல ஆளை வச்சு மாற்றி வெளியே துரத்து விட்டுருவான். மொத்தத்தில் அரசாங்கத்துக்கு இருக்கிற கெட்ட பேரும் போயிடும். அதுக்கப்புறம் மக்களே என்ன சொல்லுவாங்க? அவன் குடியார நாய் குடிச்சிட்டு திரியான், அரசாங்கம் குடிக்க வைக்குதுன்னு பேச மாட்டான். இப்போ அது நெகட்டிவ் இருக்குல்ல, அரசு ஏன் டாஸ்மாக்? நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். அம்மா ஜெயலலிதா கொண்டு வந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த கர்மத்தை எதுக்கு கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும்? அது பாட்டு பிரைவேட்ல இருந்துட்டு போட்டோம். நாம இதனால வருமானம் போயிடும்னு அடுத்தால வருவாங்க. அவ்வளோ கோஸ்ட் இருக்கு சார். அதுவும் கிடையாது. 20 ரூபாய்க்கு அங்கே உள்ள வாங்குறாங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு குவார்டரு. எங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்டிலரியிலேருந்து சரக்கு தயாரிக்கிற ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அது வெளியே வரும்போது அதோட விலை 20 ரூபா தான். அதுக்கு அவங்க போடுற டேக்ஸ் இருக்குல்ல, அது மட்டுமே கிட்டத்தட்ட 160 ரூபா. மிச்சம் ஒரு 20 ரூபா தான் மார்ஜின். 200 ரூபா பாட்டிலில். எது இந்த டாஸ்மாக் கடை வச்சு நடத்துகிறாங்களே, அந்த கடை மூலமாக அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் எவ்வளவு? 20 ரூபா தான். இந்த கடையை கவர்மெண்ட் நடத்தினாலும் சரி நடத்தலைனாலும் சரி 45,000 கோடி வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். என்ன இழப்பு இருக்கும்னா அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 கோடி இருக்குது இந்த டாஸ்மாக் இவங்க நடத்துறதுனால. அந்த 4,000 கோடியில் கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபா போக்குவரத்து, மெயின்டெனன்ஸு, சம்பளம், கரண்ட் பில்லு, கடை வாடகை இதுக்கே போயிடும். புரியுதா? இந்த கர்மத்தை நீங்க ஏன் நடத்திக்கிட்டு? இல்லை, இப்போ அரசோடைய வேலை என்னவா சார் இருக்கு? இப்போ டாஸ்மார்க்கை தனியார்மயமாக்கிட்டா அரசோட வேலை என்ன ரோல் பிளே பண்ணும்? அவன் என்ன கர்மத்தையாவது பண்ணிட்டு போறான். அவன் லாரி வச்சு கொண்டு அந்த சரக்கை வச்சாலும் சரி, அவனையே தலையில் தூக்கி வச்சுட்டு வந்தாலும் செலவு மிச்சமாகுதுன்னு அந்த பொட்டியை தலையில் வச்சுட்டு வந்தாலும் சரி, அதெல்லாம் அவன் தலையெழுத்து. 4 பாட்டில் உடஞ்சா அது அவன் பிரச்சனை. புரியுதா? அதெல்லாம் நம்ம அரசாங்கத்துக்கு அந்த தலைவலிலாம் எதுக்கு? அரசாங்கத்துக்கு எந்த தலைவலியும் தேவையில்லை. சொல்ல போனா கள்ள சாராயம் குறைஞ்சிரும் தனியார்ட்ட கொடுத்தீங்கன்னா. குடிய போதையில் நடக்கிற தகராறு, சண்டை, வெட்டு குத்தெல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா அந்த கடைக்காரனே சொல்லுவான், எப்பா நீ வராத பண்ணி நம்ம கடைக்கு வந்து டெய்லி வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க, நீ போப்பா வேற கடைக்கு போகணும், அவன் துரத்தி விட்டுருவான். புரியுதுங்களா? அந்த ஏரியாவில் குடி சார்ந்த பிரச்சனை தகராறுகள் எதுவும் வராமல் அந்த கடைக்காரன் பார்த்துப்பான். ஏன்னா அப்படி பிரச்சனை நடந்தால் அந்த கடைக்கு ஆள் வரமாட்டான். ஆள் வரலன்னா அவனுக்கு நஷ்டம். குறைஞ்சபட்சம் 25 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வேற பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கியிருக்கான் அந்த கடை நடத்துறதுக்கு. அப்போ அந்த காசை அவன் திருப்பி எடுக்கணுமா இல்லையா? அதுக்கு உண்டான வேலை என்ன பண்ணுவான்? எந்த அளவுக்கு அந்த இடம் பாதுகாப்பான சேஃபான இடமா இருக்குன்றதை உறுதி பண்ணுவான். நான் பார்த்துருக்கிறேம்மா, பிரபா வைன்ஸ்லேயே நான் பார்த்துருக்கிறேன். நான் முன்னாடிலாம் குடிப்பேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. நான் பார்த்து பிரபா வைன்ஸில் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும், கத்திக்கிட்டு இருப்பான். டக்குன்னு ஒரு 2 பேர் வந்து அவனை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட வெளியே போட்ட மாதிரி தூக்கி கொண்டு போய் வெளில தள்ளி விட்டுருவாங்க. ஆக அந்த கடையை சுற்றி நடக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன குற்ற சம்பவங்கள்லாம் நடக்காமல் அவனே பார்த்துப்பான். அந்த ஏரியாவில் கள்ளசாராயம் வராமல் அவனே பார்த்துப்பான். எம்ஆர்பிக்கு தாண்டி விற்க முடியாது அவனால். அந்த இடம் சுத்தமாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் நல்லது இருக்குது. ஏதோ 1-2 தப்பு பண்ணான்னா கூட டக்குன்னு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னீங்கன்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்களேன், ரேஷன் கடையில் இது மாதிரி பொருளை பூரா ஏமாத்துறாங்கன்னு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்குமா? சொல்லாட்டி கிடையாது, கிடையவே கிடையாது. இதே பக்கத்தில் ஒரு செட்டியார் கடையில் இது மாதிரி ஏமாத்துறாருன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க, உடனே நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? அவ்வளோதான் வித்தியாசமே. எப்படி ரேஷன் கடையில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஒரு செட்டியார் கடை இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க. நான் ஒரு பேருக்கு சொல்கிறேன், சாதியை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு மளிகை கடையிலையோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையோ தப்பு நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. அதே தான் இங்கேயும்.
இப்போ இருக்கிற டாஸ்மாக் ரீட்டைல் ஷாப்பில் நீங்கள் என்ன பிரச்சனை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது தனியார் கடையாக இருந்தால் உடனே அடுத்த 10வது நிமிஷம் போலீஸ் வந்துடும். ஏன்னா இப்போ போலீஸ் வந்து அங்கே நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னே யாருக்கும் தெரியாது. அதுக்கு இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா ஒரு அரசு ஊழியர் மேலே போய் நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு வேறு ப்ரொசீஜர் இருக்குது. காமன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு வேறு ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ எது வேகமாக நடக்கும்? அப்போ தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மக்களுக்கும் நல்லது, அரசாங்கத்துக்கும் நல்லது. அரசாங்கத்துக்கு முதல்ல கெட்ட பேர் வராது. தானே சரக்கு விற்குதா அப்படின்னு யாரும் பேச மாட்டான். யார் பேச? இந்த பிரபா வைன்ஸில் விற்கிறாங்க, அஜந்தா வைன்ஸில் விற்கிறாங்க, அந்த மாதிரி போயிடும் பேர். அரசாங்கத்துக்கு மேலே பேர் வராது. ஆனாலும் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய 45,000 கோடி வந்துடும். அது வரி மூலமாக வந்துடும். மிச்சம் ஒரு 4,000 கோடி இருக்குன்னு சொன்னால அது லைசன்ஸ்லேயே அதில் பாதி வந்துடும். லைசன்ஸ் கொடுக்குறாங்களே, ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு நான் வச்சுக்கோ இந்த ஏரியாவில் விற்றுக்கோ அப்படின்னு, அதுக்கே அதை கொடுக்குறதுலே மிச்சம் 2,000 கோடி வந்துடும். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மிச்சம் ஒரு 2,000 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அப்புறம் அவன் அதுக்கு தானே அவனுக்கு வேலை இருக்குல்ல. அதுக்கப்புறம் அவன் கடை போடணும், லைட்டு வைக்கணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், வேலைக்கு ஆள் வைக்கணும், அந்த செலவெல்லாம் போக தானே அவனுக்கு லாபம் இருக்கும். ஸோ அரசாங்கம் எந்த வேலையை செய்யலாம், எந்த வேலையை செய்யக்கூடாதுன்றது இருக்குது. ஒரு சிலர் இது வந்து சம்மந்தமே இல்லாமல் அன்றைக்கி கூட ஏதோ கருத்தரங்கத்தில் டிவி டிபேட் ஷோலெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, கவர்மெண்ட் பஸ் நடத்துனதுனால தான் கிராமத்துக்கெல்லாம் பஸ் விடுறாங்க. அதுவும் என்னடா கம்பேரிசனு? தனியார்ட்ட கொடுத்தீங்கன்னா அவன் கிராமத்துக்கு பஸ் விட மாட்டான். அதுதான் தெரியுமே எல்லாருக்கும். விடுவாங்க, அவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு ஒரே ஒரு கம்பெனி மட்டும் பஸ் விடுவான். ஏன்னா மொத்தமாக அந்த கிராமத்துலேருந்து வரவங்க போகிறவங்க பூராத்துக்கும் பேர் சேர்த்து ஒரே ஒரு பஸ் இருக்குன்ற மாதிரி மாற்றிப்பான். அவ்வளோதான் நடக்கும். பஸ்ஸு கவர்மெண்ட் நடத்துறதுக்கும் டாஸ்மாக் நடத்துறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? பஸ்ஸு மக்களுக்கு நல்லது. சரக்கு சின்டாக்ஸ், அது பேர் பாவ வரி, பாவத்தின் மூலமாக வரக்கூடிய வரி. அந்த வரி வந்தால் போதும், நீங்கள் அதை நீங்கள் நேராக தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஜெயலலிதா அம்மா வந்து காண்டாகி கட்சிக்காரங்க மேலே, எல்லா கட்சிக்காரங்க மேலேயும் காண்டாகி எல்லாரும் கட்சிக்காரனாக தான் இருக்காங்க, கடை எடுத்து நடத்துறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, கட்சிக்கு செலவு பண்ணிக்கிறானா, ஒருத்தனுக்கு செலவு பண்ண மாட்டான், உனக்கு கடை கிடையாது ஒன்றும் கிடையாது போகடான்னு சொல்லி அதை எல்லாரும் துரத்தி விட்டு எல்லாத்தையும் இப்போ கவர்மெண்ட் ஆக்குனாங்க. இப்போ அதை திரும்ப ப்ரைவேட்டில் நான் இப்போ சொல்லலைம்மா, நான் கிட்ட 15 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த கர்மத்தை எதுக்குடா கவர்மெண்ட் நடத்துறீங்க? அது 2 கவர்மெண்ட்டையும் சேர்த்து தான் சொல்லுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் சேர்த்து. யார் நடத்துனா என்ன? அரசாங்கம் வந்து நம்ம சீமான் மாதிரி ஆட்கள்லாம் வந்து எங்கள் ஐயா காமராஜர் எங்களை படிக்க வச்சார், கலைஞர் எங்களை குடிக்க வச்சார், ரைமிங்கில் பேசுகிறாராம் காணாக்கு காணான்னு. அப்போ அப்போ எம்ஜிஆர்லாம் குடிக்க வைக்கல, எம்ஜிஆர் தான் டாஸ்மாகே ஆரம்பித்தார். அப்போ ஆரம்பிக்கலன்னா என்ன? அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? கள்ளசாராயம் குடிச்சு செத்தாங்க. குடிக்கிறவன் எந்த காலத்துலையும் இருப்பான், அவன் குடிச்சிட்டு தான் இருப்பான். நான் தான் சொல்கிறேன்னு, பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் கூட நீ விற்றுக்கலாம் அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்துருங்க. அவன் அதுக்கு ஒரு ஷோ கேஸ்லாம் வச்சு அழகாக வச்சு விற்றுட்டு போயிடுவான். அது குடிக்கிறவனோட பிரச்சனை. அதை வந்து பொது ஒழுக்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பொது ஒழுக்கத்தை கொண்டாந்து அதை இவனுங்க வேணும்னு எப்படியாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளை ஏமாத்துறது. புரியுதா? இப்போ நான் ஒரு பேச்சு வச்சுப்பேன், நான் வந்து டெய்லி குடிக்கிறேன். யாருக்கு பிரச்சனை? குடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை, குடும்பத்துக்கு பிரச்சனை. உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? இப்போ உங்கள் சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறான், உங்கள் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது குடிச்சிட்டு வந்து பேட்டி கொடுத்தனா தான் உங்களுக்கு பிரச்சனை. இல்லைனா உங்களுக்கும் என்னோட குடிப்பழக்கத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. உங்களை அது பாதிக்க போகிறதே கிடையாது. கரெக்டா? அதுபோல் குடிக்கிறவனோட பிரச்சனை, அது குடிக்கிறவன் குடும்பத்தோட பிரச்சனை. இதை வந்து பொது பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, ஒழுக்கத்தோட பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. எங்கே இருக்குது? சாதி பிரச்சனையில் இருக்குது. அதை எவனும் பேசுறது இல்லை. சாதியால் சமுதாயத்துக்கு கேடு, குடியால் சமுதாயத்துக்கு கேடு இல்லை, வீட்டுக்கு தான் கேடு. சரியா? அப்போ அந்த வீட்டுக்காரங்க பார்த்துப்பாங்க. அதோட விட்டுரும். நம்ம இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டாஸ்மாக்ன்ற பேச்சே வெளியே வராது. 2003க்கு முன்னாடியும் இதே 40,000 கோடி வந்துட்டு தான் இருந்தது. அப்போ மக்கள் யாருக்கும் தெரியாது 40,000 கோடி டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்றதே தெரியாது. இப்போ கடை வச்சு நடத்தும் போது தான் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கடையில் விற்கிற காசில் தான் 45,000 கோடி வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த 45,000 கோடியை ப்ரைவேட்டில் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது டேக்ஸு, வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டியும் வேட்டும் போடுறாங்க. அந்த வேட்டும் இதுவுமே கிட்டத்தட்ட 80% அதுதான்.
மிச்சம் 20% தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, செல்லிங் மார்ஜின் எல்லாம் சேர்த்து. சரியா? ஸோ தனியார்ட்ட கொடுத்துட்டா அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு தலைவலி கம்மி. அதாவது நான் இந்த ப்ரைவேட் கடையை பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ப்ரைவேட் பஸ்ஸில் நிறைய காசு வாங்குறான், கவர்மெண்ட் பஸ்ஸில் காசு கம்மியாக வாங்குறாங்கன்ற மாதிரி கம்பேரிசனை மாற்றி பார்க்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த டிவி டிபேட்லலாம் வந்து பேசுகிறாங்கல்ல, அதில் நிறைய பேருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு 45 வயசுன்னு வச்சிங்களேன், 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர்லாம் பார்த்தா அவங்களுக்கு அந்த ப்ரைவேட் கடையெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி 45 வயசுன்னு ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், 2003 அவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 21, 22 வயசு இருக்கும். மது குடிக்கணும்னா குறைஞ்சது 21 வயசுக்கு மேலே தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அப்போது இவர்கள்லாம் சாராயம் கூடிய அந்த மது அருந்தும் பழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே டாஸ்மாக் வந்துருச்சு. அவங்கெல்லாம் ப்ரைவேட் கடையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தே இருக்க மாட்டாங்க. அதனால தான் அது தெரியாமல் ப்ரைவேட்டில் கொடுத்தா கெட்டு போயிடும், அதாகிடும் இதாகிடும்ன்றாங்க. நான் சொன்ன விஷயங்கள் பூராமே நான் நேரில் பார்த்த விஷயங்கள். சரியா? எனக்கு 56 வயசு ஆகுது. அதனால் 45 வயசு ஆளுங்களை விட ஒரு 11 வயசு கூட. நான் அப்போவே நான் குடிச்சிட்டு இருந்தேன்னுலாம் சொல்ல, அப்போ தான் போவோம். வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரைடே நைட்டு இல்லை சாட்டர்டே நைட்டு அந்த மாதிரி போவோம். அப்போது நாங்கள் பார்த்துருக்கோம், நேரில் போய் அந்த இடத்த பார்த்துருக்குறேன் நான். அதை வச்சு நம்ம சொல்கிறோம், இந்த இடத்துல ப்ரைவேட்டில் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத இவங்கெல்லாம் கற்பனையில் சொல்கிறாங்க, நான் நேரில் பார்த்ததை சொல்கிறேன். அதுதான் விஷயம். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை நன்றி சார். நன்றி.